இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் குக்கிங் தான் பார்க்க போறோம். ஃப்ரை என் ஹஸ்பண்ட் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அது ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் பீஃப் பெப்பர் ஃப்ரை கூட பண்ணலாம்னு இருந்தேன். இல்ல லாஸ்ட் மினிட்ல ஒரு சின்ன சேஞ்ச் வந்து ரெடி பண்ணிட்டு சின்ன வெங்காயம்லாம் கட் பண்ணி வச்சுட்டு ரசம் சிம்பிளா வைக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு பெப்பர் பீஃப் ஃப்ரை வந்து பண்ணலாம்னு இருந்தேன். பெப்பர் கிரேவி வந்து ரெடி பண்ணலாம்னு நினைச்சேன். ரசமா அப்படின்னு எல்லாரும் கேட்டனால கொஞ்சம் கிரேவியா மாத்தலாம்னு சொல்லிட்டு பிளானை மாத்தியாச்சு. அதுக்கேத்த மாதிரி கொஞ்சம் இன்கிரியன்ட்லாம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சம் கிரேவி மாதிரி வரணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணாது ஃபைனலா வந்து அவுட்கம் வந்துச்சு ஒரு பீஃப் பெப்பர் கிரேவி மாதிரி. டேஸ்ட் பார்த்தா ஒரு 80% அளவு தான் ஓகே இருந்துச்சு, சாப்பிடலாம். பட் ரொம்ப டேஸ்டியா இருந்துச்சுன்னா அவ்வளவா இல்ல. இதுல இருந்து நான் கத்துக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு ரெசிபி பண்ண ஆரம்பிச்சோம்னா முடிக்கிற வரைக்கும் அதே ரெசிபியை தான் ஃபாலோ பண்ணணும், வந்து சேஞ்ச் பண்ணக்கூடாதுன்னு. ஸோ இந்த சண்டே குக்கிங்ல கிடைச்ச லெசன் இதுதான். நீங்க ஆரம்பிச்சுட்டு இன்னொரு டிஷ் வந்து நம்ம மாத்தும் போது இந்த தான் ஃபைனலா வரும்னு நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பீஃப் ஃப்ரை வந்து செம்மையா வந்துருந்துச்சு. அதை நாளைக்கு ரெசிபில வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். வீடியோல சந்திக்கலாம். பாய்.